Fifth point பார்க்கலாம். Secant theta is equal to 13 divided by 5 where theta lies in fourth quadrant. First fourth quadrant வரைஞ்சிடலாம். O A இது B. இது 90 degree, இது theta. thetaக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டனஸ், இது அட்ஜசன்ட். ஃபஸ்ட்டு சீக்கண்ட் தீட்டா கொஷனில் கொடுத்துருக்கனால சீக்கண்ட் தீட்டா இஸ் ஹைப்போட்டனஸ் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட். அப்போது 13 டிவைடட் பை 5. இதில் 13ங்கிறது ஹைப்போட்டனஸ், 5ங்கிறது அட்ஜசன்ட். 13 வந்து ஹைப்போட்டனஸ், 5 வந்து அட்ஜசன்ட். இப்போ நம்ம ஆப்போசிட் சைட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பை பித்தாகரஸ் தியரம் hypotenuse OB square is equal to OA square plus AB square. இதில் AB ஸ்கொயருங்கிறது ஆப்போசிட், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது அதை விட்டுட்டு OA ஸ்கொயரை ஈக்குவல் டு அந்த சைட் கொண்டு போனாக்கா OA ஸ்கொயர் வந்து மைனஸ் ஆகிடும். அப்போது AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OB ஸ்கொயர். OA ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டி போகும்போது மைனஸ் OA ஸ்கொயர் ஆகிடும். அடுத்து AB இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு தாண்டும் போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் OB ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயர். AB இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் OA வந்து 13. அப்போது 13 ஸ்கொயர் மைனஸ் OB வந்து 13, OA வந்து 5. OBக்கு 13 ஸ்கொயர், OAக்கு 5 ஸ்கொயர். AB இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் வந்து 13 இன்ட்டு 13 169. அப்போ 13 ஸ்கொயர் வந்து 169, 5 ஸ்கொயர் 5 5s are 25. 169ல் 25 மைனஸ் பண்ணால் 144. அப்போ AB இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. 144 12 12 சாருன்னு எழுதலாம். அப்போ 144க்கு பதிலாக 12 ஸ்கொயருன்னு எழுதலாம். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போது மீதி AB இஸ் ஈக்குவல் டு 12. AB இஸ் ஈக்குவல் டு 12. இது ஆப்போசிட் சைடு. 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போது 6 ஃபங்க்ஷன்ஸ் எழுதிடலாம். இதில் ஹைப்போட்டனஸ் வந்து 13, அட்ஜசன்ட் 5, ஆப்போசிட் வந்து 12. ஃபஸ்ட்டு சைன் தீட்டா. சைன் தீட்டா எழுதுறதுக்கு முன்னாடி இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டுன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இதெல்லாம் பாசிட்டிவ். இன் ஃபோர்த் குவாட்ரண்ட் only cos theta and secant theta will be positive. இந்த ரெண்டு மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். அதை தவிர மித்த இருக்க 4 ஃபங்க்ஷன்ஸும் நெகட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு சைன் எழுதிடலாம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் வந்து 12, ஹைப்போட்டனஸ் வந்து 13. அப்போ 12 பை நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு adjacent by hypotenuse. Adjacent 5, hypotenuse 13. Next tan theta is equal to opposite by adjacent. Opposite 12, adjacent 5. அடுத்தது cosecant theta is equal to hypotenuse divided by opposite. Hypotenuse வந்து 13, opposite வந்து 12. அடுத்து secant theta is equal to hypotenuse divided by adjacent. ஹைப்போட்டனஸ் வந்து 13, அட்ஜசன்ட் வந்து 5. நெக்ஸ்ட்டு காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் வந்து 5, ஆப்போசிட் வந்து 12. இதில் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் தீட்டாவும் சீக்கண்ட் தீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போது காஸையும் சீக்கண்டையும் தவிர மற்ற எல்லாமே நெகட்டிவ் தான். அப்போது சைனுக்கு மைனஸ் போட்டுடலாம்.
டேனுக்கும் மைனஸ் போட்டுடலாம், கொசிக்கனுக்கும் மைனஸ் போட்டுடலாம், காட்டுக்கும் மைனஸ் போட்டுடலாம்.